இனிஷியேஷன் இதுக்கு போயிட்டு பிற்பாடு தான் பசங்களுக்கு தெரிய வந்துச்சு நான் வந்து சாமியாரை இது போயிட்டேன்னு. 2001 மே மாதம் சாமியார் ஆகிட்டு 2001 நான் செப்டம்பர் மாதமே ஜாம்பியாக்கு போயிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து 34 இப்போ அவுட் ஸ்டேஷனுக்குனால எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரும்போது அந்த அன்னைக்குன்னு பார்த்தா ஒரு 300-400 பேர் அன்றைக்கி நைட்டு வந்து நமக்கு வந்து நான்சனை கொடுக்க வேண்டியதாக வரும். அன்பு உள்ளங்களே, இதுதான் எஸ்எம்ஏ ஹவுஸ். இங்கே தான் நாங்கள் நேற்று நைட்டு தங்கியிருந்தோம். இப்போ வந்து ஒரு 2 பங்குக்கு போக போகிறோம். அங்கே இருக்க ஃபாதர்ஸ் கிட்ட நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஃபாதர் சிஜி ஆண்டனி அவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போக போகிறாரு. அவரோட நாங்கள் பயணம் பண்ணிருக்கோம். வாங்க கூட போகலாம். அங்கே இருக்கிற மக்கள் இப்படிலாம் இருக்கிறாங்க, இப்படிலாம் பணி செஞ்சுட்டு இருக்கிறாரு ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோம். சொல்லுங்களா? இங்கே நாங்கள் வந்து ஒரு புதிய ஃபாதர் அரைக்கிறாஸ் அவங்க பார்க்க போகிறோம். ஃபாதர் இந்தியாவில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தமிழ் பிரிஸ்ட் ஃபாதர் வந்து ஆரைக்ராஜ் எஸ்எம்ஏ பிரிஸ்ட். ஃபாதர் வந்து நிறைய ஆண்டுகள் பணி செஞ்சிருக்கிறாரு. வாங்க ஃபாதர் நம்ம எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அன்பு உள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கென்யாவில் என்ன லாங்குவேஜ் ஃபாதர்? அந்த ஸ்வாஹிலி. இங்கே கென்யன் லாங்குவேஜ் வந்து ஸ்வாஹிலி. வந்து மக்களை எப்படி வரவேற்பாங்கன்னா கரிபுசானா அப்படி சொல்லி மக்கள் எல்லாத்தையும் வரவேற்கல அந்த நிகழ்ச்சிக்கு. கரிபுசானா அப்படி சொன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க? அசாந்தே சானா. அசாந்தே சானா அப்படின்னா தேங்க்யூ. இப்போ நான் சொல்கிறேன் ஃபாதர் அசாந்தே சானா. மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நான் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட இதுக்கு. எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க ஃபாதர்? ஆப்பிரிக்காலன்னு பார்த்தாலே நான் ஒரு 30 வருஷமாக இருக்கிறேன். 30 வருஷமா? ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. அப்போ ரொம்ப ஒரு லாங்கு ஜேர்னி பண்ணியிருக்கீங்க ஆப்பிரிக்காவில் உங்களோட இதுக்கு. உங்கள் நேட்டிவ் வந்து விழுப்புரம் சென்ட் சேவியர் பாரிஷ். உங்கள் பங்கு பற்றி உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்க கொஞ்சம். எங்கள் குடும்பத்தில் வந்து மொத்தம் நாங்கள் 12 பேர். 12 பேர்? ஓ, ரொம்ப சந்தோஷம். பெரிய ஃபேமிலி. 7 பெண்கள், 5 ஆண்கள். எங்கள் ஃபேமிலியில் நான் தான் கடைசி குழந்தை. பெஞ்சமின். எல்லா குடும்பத்திலையும் பார்த்தா கடைசி பிள்ளை தான் நிறைய பேர் சாமியார் ஆக்குவாங்க. அந்த பேர் பெஞ்சமின். அப்போ ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க மற்ற 11 பேர் இல்லைங்களா? ஆமாம், கடைக்குட்டி அப்படின்னால. சரிங்க. அதே போல் அப்பா அம்மாவுடைய ஒரு வேண்டுதல், இந்த 12 குழந்தைகள் யாராவது ஒருத்தர் இது கடவுள் கொடுக்கணும்னு. ஓ, சரிங்க. நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டு கடவுளுடைய காலுக்கு. ஓகே. 11 பேர்லாம் ரொம்ப நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. எல்லாரும் ஒரு 4 பேர் மேரிட் ஆகிட்டுருக்காங்க. இன்னும் ஒரு 3 பேர் வீட்டில் இருக்காங்க. ஓகே, அப்பா அம்மா வீட்டில். ஓ, சரி. ரொம்ப சந்தோஷம். அப்பா என்ன ஒர்க் ஃபாதர் அங்கே? அப்போ வந்து ரயில்வேல ஃபர்ஸ்ட் வந்து மிலிட்டரியில் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் ரயில்வேல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகிட்டு நான் இப்போ அவர் தவறிட்டார் அவர். ஓ, சரி. அம்மாவும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. அவங்களும் இறந்துட்டாங்க. ஓகே. ஃபாதர் உங்களுக்கு எப்படி ஒகேஷன் கிடைச்சிச்சு சாமியார் ஆகணுங்கிறது? எங்கள் சபையிலேருந்து ஒரு ஐரிஷ் ஃபாதர் வந்து
நம்ம எங்கள் பங்குக்கு வந்தார், விழுப்புரத்துக்கு வந்தார். அதே போல் எல்லா ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு ஒகேஷன் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு வந்தார். அப்போ என்னுடைய பங்கு சாமி மெல்கி சதிக் அவரும் 2 பேரும் இது ஃப்ரான்ஸில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. உங்கள் பங்கு சாமியாரும் இவரும் பேட் கெலி அவரும். அந்த மூலிமா அவருக்கு கான்டாக்ட் வந்து எங்கள் பங்குல வந்து தங்கி பசங்களாம் வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. அதில் என்ன வந்து ஃபாதர் அனுப்பிச்சு விட்டாப்புல. நாங்கள் மொத்தம் 4 பேர் போனோம். கடைசியில் பார்த்தா நான் தான் கடைசி வரைக்கும் வந்துட்டேன். சாமியார் ஆகிட்டீங்க. இதுக்கு உங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சுன்னா சின்ன வயசில்? ஆமாம் அது சின்ன வயசுலேருந்தே இந்த ஆல்டர் சர்வஸாக இருந்தது. அப்புறம் வீட்டில் கூட இருக்கும்போது பூசை செய்கிற போல் அந்த அப்போலாம் அது வேறு வச்சுட்டு செஞ்சுருங்க இதெல்லாம் அது செய்கிறது. ஸோ அப்புறம் அப்பா அம்மாவுடைய ஒரு ப்ரேயர், ஓகே, அவங்களுடைய எல்லாமே சேர்ந்து தான் அந்த இறை அழுத்தத்துக்கு எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஓ சரி சரி சரி, பரவாயில்ல ஃபாதர். உங்கள் ஸ்டடீஸ் எல்லாம்? நான் இது 10th வரைக்கும் நீங்கள் உங்கள் இதில் படிச்சிருப்பீங்க? ஆமாம், விழுப்புரத்தில் படிச்சிருக்கேன். அப்போ 11th வரைக்கும் 12th வரைக்கும் நீங்கள் வந்து விழுப்புரத்தில் படிச்சிங்க? ஆமாம். இது ஃபாதர் சாமியார் ஃபாதர்ஸ்க்கு இதுங்களா, சிஸ்டர்ஸ் தான், இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்? ஓ கவர்மெண்ட் ஸ்கூல். அப்போ நிறைய மற்ற ரிலீஜியன்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஆமாம். நீங்கள் சாமியாராக போகிறேன்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? அப்போ வந்து பசங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இது இனிஷியேஷன் இதுக்கு போயிட்டு பிற்பாடு தான் பசங்களுக்கு தெரிய வந்துச்சு நான் வந்து சாமியார இது போயிட்டேன்னு. பசங்களாம் வந்து சொன்னாங்க, ஏன்னா இந்த இதுக்கு போகிறேன், மேலே படிக்கலாமே, உனக்கு தான் நல்லா மேக்ஸ்லாம் நல்லா தெரியுமே, சரிங்க, பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்துருக்கலாமேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் கடவுளுடைய அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு அவங்களோட கான்டாக்ட் இருக்குங்களா? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் இருக்குது. அது 11, 12 கிளாஸ் படிச்சதுக்கு கூட கான்டாக்ட் வச்சிருக்கிட்டீங்க? ஆமாம். இப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க பார்த்தாங்கன்னா? இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப மதிப்பு, சாமி வாங்க அப்படி வாங்க. ஓ நைஸ் நைஸ் நைஸ், ரியலி வண்டர்ஃபுல் சார். இப்போ 12th வரைக்கும் நீங்கள் உங்களுடைய இதை படிச்சிங்க. அப்போ 12th அப்புறம் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்க. நோவிஸ்டேட்லாம் ஃபாதர் இனிஷியேஷன் முடிச்ச பிற்பாடு கர்மாத்தூரில் ஃபிலாசபி பண்ணேன், பிஏ ஃபிலாசபி. சென்னை கர்மாத்தூர் மதுரை அருளானந்த காலேஜில் அதை முடிச்சுட்டு நோவிஸ்டேட்டுக்கு வந்து பிலிப்பைன்ஸ் போயிருந்தேன். அது முடிச்சுட்டு ரீஜென்சின்னு சொல்லுவாங்க நம்ம இதில். அது வந்து டான்சனியாவில் பண்ண, ஆப்பிரிக்காவில். அதான் முதல்ல ரீஜென்சிலே நீங்கள் வந்துட்டீங்க, ஆப்பிரிக்கா வந்துட்டீங்க. ஓகே, 1996 வந்துட்டேன். அப்புறம் 97 வந்து இங்கே கென்யாவுக்கு வந்தாச்சு தியாலஜி படிக்க. தியாலஜி இங்கே படிச்சிங்க கென்யாவில்? ஓகே. ஆர்டினேஷன் விழுப்புரத்தில் 2001. நீங்கள் வந்து ஃபாதர் ஆனீங்க 2001. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் இருந்தீங்க சாமி? 2001 மே மாதம் சாமியார் ஆகிட்டு 2001 நான் செப்டம்பர் மாதமே ஜாம்பியாவுக்கு போயிட்டேன். ஜாம்பியா, அது ஆப்பிரிக்கா. ஃபர்ஸ்ட் மிஷனே வந்து உங்களுக்கு வந்து ஆப்பிரிக்கன் மிஷன் தான்? ஆமாம்.
அங்கே வந்து ஒரு 2001லேருந்து 2008 வரைக்கும் இருந்தேன். ஆல்மோஸ்ட் 7 to 8 years. ஓகே. 2 பங்கில் பணிபுரிஞ்சேன். அங்கே மொழி பேசுகிறவங்க வந்து சிபேம்பப் அங்கே கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு. புதிய மொழி. அப்போ நீங்கள் வந்து ஸ்டடீஸ் பண்ணும்போது ரீஜென்சி கென்யாவில் பண்ணீங்க இல்லைங்களா? ஆமாம். அப்போ அங்கே வந்து ஒரு மொழி இருந்திருக்கும். ஆமாம், ஸ்வாஹிலி படிச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து டான்சானியாவில் சேம் லாங்குவேஜ், அது ஈஸ்ட் ஆப்ரிக்கன் லாங்குவேஜ். ஓகே. அப்புறம் நீங்கள் ஜாம்பியா போனீங்க. ஜாம்பியாவில் புதிய மொழி. ஆமாம். அப்போ அதுவும் கற்றுக்கிட்டீங்க. ஆமாம். வா. அப்புறம் ஃபாதர் அங்கே இருந்தீங்க ஜாம்பியா, அங்கே 2 பங்கில் இருந்தீங்க. ஆமாம், 2 பங்கில் இருந்து 4 வருஷம் ஒரு பங்கில், இன்னொரு பங்கில் 4 வருஷம். அந்த மொழியில் தான் பூச வைக்கிறது, எல்லா சேக்ரமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறது எல்லாமே அது அந்த மொழியில தான். ஓகே ஓகே. அவங்களுக்கு மொழி கற்றுக்கிறது எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சுங்களா? ஆமாம், இங்கே ஸ்வாஹிலி படிச்சிருந்ததால் அது வந்து ஒரு பான்டு லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இட் வாஸ் சிமிலர் டு திஸ், இந்த மொழியோட சிமிலராக இருந்ததால் கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா 6 மாதம் நான் லாங்குவேஜ் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஓகே 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 சார். அப்போ அங்கே கற்றுக்கிட்டு அப்புறம் அப்படியே அங்கே பணிபுரிய ஆரம்பிச்சிங்க. அங்கே அசிஸ்டன்ட் பாரிஸ் பிரிஸ்ட்டுங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் அசிஸ்டன்ட் இருந்து அதுக்கப்புறம் பாரிஸ் பிரிஸ்ட் ஆனேன். அது செகண்ட் பங்குக்கு போனோன்னு. ஜாம்பியா அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அனுபவம்? நல்ல மக்கள், நல்ல கண்ட்ரி, நல்ல கிளைமேட்டு. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மிஷனுக்குனால ரொம்பவும் அன்போடு பாசத்தோடு இது பணிபுரிது. அந்த ஸ்பிரிட் ஃபீல்ட் இதோட முதல் பங்காக இருக்கிறதுனால நல்லா செஞ்சீங்க. எனக்கு அதை வர யூத் வர இன்சார்ஜாக கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்போதுமே இளைஞர்கள் பக்கத்திலே இருப்பாங்க. ஸோ தட் கேவ் மீ enthusiasm. அவங்களுக்கு பணிபுரியுது, அவங்க கூட அவங்களுக்கு செமினார் நடத்துறது, அவங்கள வழி நடத்துறது, இது எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். அங்கே இருக்க லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்க. ஸோ அது நீங்கள் உங்களோடது. அங்கே இருக்கிற கிளைமேட்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஆமாம். இங்கே நீங்கள் வந்து படித்தது வந்து கென்யாவில். ஆமாம். கென்யாவில் இருக்கிற கிளைமேட்டு வந்து கொஞ்சம் வேறு இல்லைங்களா? ஆமாம். ஜாம்பியாலையும் வேறு மாதிரி இருக்கும் கிளைமேட்டு. ஆமாம். எப்படி உங்களுக்கு? ஜாம்பியாவில் வந்து 6 மாதம் மழை, 6 மாதம் வெயில். பட் அது மழை பெஞ்சாலும் நிறையாவும் பெய்யும், அதுபோல் வெயில் அடித்தாலும் ரொம்ப வெயில் அடித்தாலும் அவ்வளோ தெரியாது. ஏன்னா நல்ல கிளைமேட். ஓகே ஓகே. அங்கே இருக்கிற மக்களுக்கும் இங்கே இருக்க மக்கள் அல்லது இந்தியா நீங்கள் பார்த்த மக்களை பெக்யூலியர் கல்ச்சர் ஜாம்பியா மக்களுக்கு அப்படின்னு சொன்னால் இதுதான் அவங்களோட கல்ச்சர் அப்படின்ட்டு என்ன சொல்லலாம்? கென்யா மக்களுக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் மோரலஸ் சேம் இதுதான். என்ன ஒன்று, அவங்க அந்த மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது கிறிஸ்துவத்து மேலே வந்து ரொம்ப ஆர்வம், கிறிஸ்டியானிட்டி மேலே. ஆமாம். இந்த மக்களும் அதே தான், கிறிஸ்துவ மேலே ரொம்ப ஆர்வம். சர்ச்சில் ரொம்ப கமிட்மெண்ட்டாக இருப்பாங்க. எல்லா லிட்ரேச்சர்கள் இதுலேயும் வந்து நல்லா எடுத்து செய்கிறது நல்லா செய்வாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு குரூப் இருக்கும். படிக்கிறவங்களுக்கு குவாயருக்கு, ஆல்டர் சர்வீஸ், டான்ஸ் ஆடுறவங்க, ஹார்சர்ஸு அப்படின்னு நிறையா பணிகளில் வந்து ரொம்ப ஈடுபாடாக செய்வாங்க. நம்ம வந்து எதுவும் சொல்ல தேவையில்லை, இதெல்லாம் செய்யணும்னு. அவங்களே எல்லா காரியங்களும் கோயிலுக்கு வந்து செஞ்சுருவாங்க. க்ளீன் பண்ணுறது, சுத்தம் பண்ணுறது, ஆல்டர் தயார் பண்ணுறது, அவங்களே வந்து கம்யூனியன் ஹெல்ப்பராக இருக்குது, ரீடராக இருக்குது, ப்ரீச்சராக இருக்கிறது. பார்ட்டிசிபேஷன் இந்த சர்ச் ஆக்டிவிட்டியில் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. இங்கே எல்லா ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸில் அது உண்டு. இங்கேயும் அப்படிதான் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க இல்லைங்களா? ஓகே ஓகே. அதே போல் புதுசு முடிஞ்சவன உடனே போயிட மாட்டாங்க. ஸோ தே வில் ஸ்டே. சாமியாரை இது விஷ் பண்ணுறது, மக்களை விஷ் பண்ணிவிட்டு தே வில் ஈட் டுகெதர். அண்ட் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் இருந்துட்டு தான் போவாங்க. மாஸ் முடிச்ச பிறகு கூட இருப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. அது ஒரு நல்ல ஒரு கல்ச்சர். நம்ம இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதுல எல்லாம் மாசு முடியறதுக்கு முன்னாடி நன்மை வாங்கிட்டு போயிடுவாங்க ஒரு சிலர் எல்லாம். அதுக்குள்ள மாசம் முடிஞ்சு எப்படா முடியும்னு காத்துட்டு இருப்பாங்க. முடிச்சோன்னா டக்குன்னு கிளம்பி போய் அவங்கள பர்ச்சேசிங் அது இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இங்கே கல்ச்சரில் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது நீங்கள் சொன்னது. மாசம் முடிஞ்சாலும் 1 hour or 2 hours இருந்து ஃபாதரை பார்த்துட்டு
மக்களெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி மாதிரி இல்லைங்களா? ஆமாம் இப்போ ஜாம்பியாவில் நீங்கள் இருந்தீங்க 7 வருஷங்க. ஆமாம் 7 வருஷம் இருந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு அங்கே இருந்து அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியங்கள்? பங்கு மட்டும் இல்லாமல் இந்த அவுட் ஸ்டேஷன் போகிறது. அங்கே மொத்தம் 34 அவுட் ஸ்டேஷன் இருந்துச்சு. அப்பா கிளை பங்குகள்? ஆமாம், துணை பங்குகள். 34 இருந்துச்சு. ஆமாம், அது வந்து ரொம்ப எல்லாம் சின்ன சின்ன மட் சர்ச்சு தான். அப்போ அந்த பங்குல ஒரு பூசை முடிச்சுட்டு உடனே கிளம்பிடுவோம். போயிட்டு அது அவுட் ஸ்டேஷனில் போயிட்டு பூசை வச்சுட்டு அவங்க கொடுக்குறத அந்த ஒரு சில இப்போ நம்ம ஊர் போல சாப்பாடுலாம் இருக்காது. ஒரு சின்ன உகாலி, ஒரு கீரை, இந்த ஜாம்பியன் டைப் சாப்பாடுங்க, களிபால் இருக்கிறது. உகாலி. ஆமாம், ஓகே. அதை உடனே பூசை முடிஞ்ச உடனே கொடுப்பாங்க. உடனே அடுத்த இன்னொரு அவுட் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு முடிச்சுட்டு வரதுக்குள்ள அன்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை 4 அவுட் ஸ்டேஷன் போக வேண்டியது வந்துடும். காலையில் கிளம்புனா நம்ம சாயங்காலம் தான் திரும்பி வருவோம். சரி சரிங்க. அது கொஞ்சம் ஒரு மன நிறைவு இருக்கும். சரி, போனோம், பூசை வச்சோம், இறை வார்த்தையை சொன்னோம், மக்களை பார்த்தோம், அவங்களோட பேசணும், அவங்களோட சாப்பிட்டோம். பூசை முடிச்சுட்டு பாவசத்தை கேட்டோம். அவங்களுக்காக அந்த அருட்சாதனைலாம் ரொம்ப அதிகம் இல்லைங்களா? பாவசந்திலாம் வருவாங்க. ஆமாம், எல்லாருமே வருவாங்க. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் வருவாங்க. பாவசம் செய்யாம நன்மை வாங்க மாட்டாங்க. அது ஒரு தெய்வ பயம். ஆனால் வீக்லி ஒன்ஸ் தான் அவங்களுக்கு மாஸ் கிடைக்கும் இல்லைங்களா? ஆமாம், வீக்லி ஒன்ஸ் கிடைக்கும். ஆனால் போனாலும் பாவசந்தனை பண்ணுவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் தான் நன்மை வாங்குறது, மாஸ் அட்டன் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆமாம், அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது இல்லைங்களா? ஓகே ஓகே. வேற அவங்கக்கிட்ட இருக்கிற ரொம்ப பிடிச்ச காரியம், அதே போல் மனசு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நீங்கள் அழகாக சொன்னீங்க, 34 சப்ஸ்டேஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் நான் போய் ஒரு நாளைக்கு காலையில் போனால் நைட்டு தான் வருவோம். அதே போல் வேறு ஏதாவது ரொம்ப பிடிச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷனான காரியங்கள்? ரொம்ப பொறுமையானவங்க, வெரி ஹம்பிள் பீப்புள். நம்ம என்ன சொல்கிறோமோ நம்ம சொல்லுக்கு வந்து எதுவும் தட்ட மாட்டாங்க. நம்ம என்ன சொன்னாலும் சரி அவங்க செய்வாங்க. நம்ம கூட அன்பாக போடுவாங்க, ரொம்ப வெல்கம் பண்ணுவாங்க. நமக்கு ஏதாவது ஒரு இடம் தெரியலன்னா நம்ம கூடயே வந்து அது வரைக்கும் வந்துட்டு நம்மளை விட்டுட்டு அவங்க நடந்து வருவாங்க. அப்படி ஒரு இது ஹெல்பிங் மென்டாலிட்டி அதையும். ஆமாம், ஓகே ஓகே. அன்பான மக்கள். ஏன்னா நீங்கள் அங்கே வேலை செஞ்சீங்களா ஃபாதர்? அந்த 7 வருஷத்தில் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நான். இந்த அப்படின்னு ஒரு மறக்க முடியாத நிகழ்வுலாம் இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு? அந்த ஏதாவது மறக்க முடியாத நிகழ்வு? இந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து இந்த ஈஸ்டர் டைமில் வந்து ஞானஸ்நானம் கொடுக்கறது, புது நன்மை கொடுக்கறது. ஏன்னா நமக்கு வந்து 34 இப்போ அவுட் ஸ்டேஷனுக்குனால எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரும்போது அந்த அன்னைக்குன்னு பார்த்தா ஒரு 300-400 பேர் அன்றைக்கி நைட்டு வந்து நமக்கு வந்து ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியதாக வரும். 300-400 பேர் ஞானஸ்நானத்துக்கு இருப்பாங்க. ஆமாம், சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். அந்த பூசையே ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயிரும். ஞானஸ்நானம் மட்டும் ஒரு 300 பேர் அப்படின்னா பயங்கரமா இருக்கும். அப்படியே கொடுத்துட்டே இருப்பீங்க. இதெல்லாம் நமக்கு டயர்டாயிரும். அந்த சின்ன குழந்தை பெரியவங்க வரைக்கும் மனசு பயங்கரமான சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், ஒரு இதுக்காக தான் வந்தோம் இல்லைங்களா? நற்செய்தி அறிவிச்சு ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு இதை வந்து ஒரு நிறைவேற்ற அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஆமாம், புது நன்மை அதே மாதிரி அதே போல ஞானஸ்நானம் முடிச்சோம்னா அவங்களுக்கு புது நன்மை கொடுக்குறதும் அதுலயும் ஒரு 200-300 பேர் நிற்பாங்க. இங்க வந்து எப்படி ஃபாதர் ஞானஸ்நானங்கிறது குழந்தைகள் ஞானஸ்நானம் அதிகமா இருக்குமா இல்லை பெரியவங்கள? குழந்தைங்கிறது கம்மியா இருக்கும், பெரியவங்களுக்கு தான் நிறைய இருக்கும். அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்களா இல்லை? ஆமாம். குழந்தைங்களாம் கொடுக்க மாட்டாங்களா இல்லை எப்படி சொல்றீங்க? இல்லை, அது அந்த இது இன்னும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. குழந்தையிலே எடுத்து வந்து ஞானஸ்நானம் கொடுத்துடணும்னு இன்னும் அந்த இது வரல, தெளிவு வரல. நாங்கள் ஒன்றும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து அவங்க கொஞ்சம் பெருசான ஒன்று தான் ஞானஸ்நானம் வாங்கணும் ஒரு ஆசை இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அதே போல் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஓகே ஓகே. ஆனால் நீங்கள் யூஸ்வலாக சப்ஸ்டேஷன் எல்லாம் கொடுக்க மாட்டீங்க ஞானஸ்நானம்? அதுவும் கொடுப்போம். ஆனால் மெயின் வந்து ஈஸ்டர் சண்டே இல்லைங்களா?
ஈஸ்டருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேன். அது ஒரு 300 பேருங்கும்போது எங்களுக்கே யோசிச்சா அப்படியே எல்லாரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு 300 பேர் வந்து நின்று நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அது ஒரு பெரிய செரிமனி, ஒரு மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமான ஒரு இதாக இருக்கும் கண்டிப்பாக. அதுபோல் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 3 இயர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க சொல்லி கொடுப்பீங்க. ஆமாம், 3 வருஷம் படித்தாதான் ஞானஸ்தானம், புது நன்மை, உறுதி பூசல் எல்லாமே 1 மாதத்துல முடிஞ்சிடாது. அதனால் அந்த அட்டெண்டன்ஸ்லாம் எடுத்து அந்த இதெல்லாம் காலம் எடுத்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து முடிக்கிறதுக்கு, அதனால தான் அவ்வளோ பேர் கடைசியில் ஞானஸ்தானம் வாங்க. 3 வருஷம் அந்த கோர்ஸ் படிக்கணும். ஆமாம், ஒரு புதிய ஒரு இதுதான். ஏன்னா சொல்லியிருக்காங்க நிறைய பேரும். ஆனால் இங்கே வந்து நான் பார்க்கும்போது அந்த நீங்கள் சொல்லும்போது சில 3 வருஷம் ஞானஸ்தானத்துக்குனாலும் புதுநன்மைக்குனாலும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வரணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு, அதுக்குன்னு ஒரு சிலபஸ்லாம் வச்சுருப்பீங்க. ஆமாம் ஆமாம். அட்டுவாய் பான்ஸ், அட்டுவாய் பீலி, அட்டுவாய் டாப்னு 3 கிளாஸஸ் இருக்கும். அது வந்து என்ன கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 போல். அன்பான நேயர்களே, நேரம் போகிறது தெரியல, நிறைய சொல்லிட்டு இருந்தார் கடன்ட்டு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், 24 வருஷம் ஆப்பிரிக்காவில் ஒர்க் பண்ணியது, கடகடன்னு நிறைய சொல்லிட்டு இருந்தார். டைம் ஆகிட்டுருக்கு. அதனால் அடுத்த வாரம் மீண்டும் ஃபாதர்கிட்ட நிறைய காரியங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.